ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வந்து லெமன் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வந்து ஸ்டவ்வில் வைங்க. அதில் வந்து ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடானது அதில் வந்து ஒரு 15-20 அளவுக்கு வந்து நிலக்கடலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கின்லாம் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ வந்து எடுத்துடலாம். எடுத்து வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இதே நெய்யிலே வந்து ஒரு 10-15 முந்திரி பருப்பையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். லைட்டாக வந்து கோல்டன் கலருக்கு வந்துடும். அதை எடுத்துடலாம். எடுத்து வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதே நெய்யிலே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு வெடிச்சதும் அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, கூடவே அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு. லைட்டாக அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்போட கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும்போது அதில் வந்து ஒரு பெரிய பூண்டை வந்து இப்படி 3 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பூண்டை ஆட் பண்ணலாம். கூடவே கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 2 பச்சை வந்து நாளாக பிச்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணலாம். போட்டு அதையும் வதக்கிடலாம். ஒரு 1/2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி அதை போட்டு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் இதில் வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக காயப்பொடி, இப்போ வந்து இதில் வந்து வேக வச்ச ஒரு 1/2 கப் அளவு ரைஸை வந்து ஆட் பண்ணுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன்ல இருந்து 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ், கூடவே தேவையான அளவு சால்ட், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இதில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை ஆட் பண்ணலாம். கூடவே இதில் வந்து வறுத்து வச்ச அந்த நிலக்கடலை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 1/2 நிமிஷம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லெமன் ரைஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான லெமன் ரைஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் லேட்டஸ்ட் அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.